ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாத்தோட ராய்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து கோடு போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்காக அந்த கோடு நம்ம போடுறோம். 1 இன்ச் விட்டு நம்ம கோடு போடுறோம். ப்ளவுஸோட ரவுண்டு, ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்கோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி நகராமல், ப்ளவுஸ் நகராமல் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணுங்கள் எல்லாமே. அது கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே ப்ளேஸ் பண்ணி, சிம்பிளான மெத்தடு தான், அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு என்ன அளவு ப்ளவுஸில் என்ன அளவில் மார்க் பண்ணியிருக்கிறாங்களோ அதே அளவை நம்மளால் ஸ்டிச்சிங்லேயே கொண்டு வர முடியும். அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எல்லோ கலர் ஸ்கேல் ஒன்று இருக்கும், அதை வச்சுக்கோங்க நீங்கள். அது வந்து மார்க்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். 4 இன்ச் இருக்குது. அந்த 4 இன்ச்சுக்கு நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற அளவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாக்டாக ப்ளவுஸில் என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு, அளவு ப்ளவுஸில் என்ன அளவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஜாயின் வராது, இன்னொரு பக்கம் ஜாயின் வரும். அதனால ஒரு பக்கத்தை வச்சு இன்னொரு பக்கத்தை ட்ரேஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.